சரி. இன்றைய இது 7வது வகுப்பு. அ நாங்கள் இன்றைக்கு நான் உண்மையில கோயில் பூசை என்ற தலைப்பில தான் இத வழக்கமா செய்கிறது வழக்கம். என்றாலும் அது இந்த அடிப்படை, இந்த கோயில்கள்ல நடக்கிற திருவிழாக்கள் போது சரி, சாதாரண பூசைகளின் போதும் சரி, திருக்கோயில்கள்ல நடக்கிற பூசைகள் அடிப்படையிலே ஐந்தொழில் அடிப்படையில நடக்கிறது. அந்த முறையில நாங்கள் ஐந்தொழில்கள் என்ற பெயரிலேயே நாங்கள் அத பார்ப்போம். சரி. அ நீங்கள் சில பேர் பார்த்திருப்பீங்கள், சில புத்தகங்கள்லே அல்லது நாங்கள் படிக்கிற காலத்தில முத்தொழில்கள் என்று இருக்கும். இறைவனுக்கு முத்தொழில்கள் என்று. அதுல முதல் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும், இந்த தொழில்கள் என்று சொல்லிக்க இறைவன் தான் எல்லாவற்றையும் ஆற்றுகின்றான். இப்ப ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியருடைய தொழில் என்னென்று கேட்டால், ஒரு தொழில குறிப்பிடச் சொன்னால் முக்கியமாக ஒரே ஒரு தொழிலாக அதைச் சொல்ல வேண்டுமென்றால் கற்பித்தல் என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆசிரியரின் தொழில் கற்பித்தல் என்று. ஆனால் அந்த ஆசிரியருடைய ஒரு 4, 5 தொழில்களை குறிப்பிடச் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் கற்பித்தல், மாணவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அதை திருத்துதல், அ மாணவர்களுடைய தேர்வுகளை நடத்துதல், அந்த தேர்விலே அவர்களுக்குரிய அந்த நிலைமைகளை, சரி அந்த தேர்வின் பெறுபவர்களை அறிவித்தல் என்றதாக நாங்கள் பலவிதமாக அதனை விரித்துக் கூறலாம். அதுபோலத்தான் கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவனாக, எல்லா காரியங்களையும் ஆற்றுகின்றவனாக இருந்தாலும், அவனுடைய அந்த தொழில்களை நாங்கள் 5ஆக பிரித்து வகுத்து பார்ப்பது சாதாரணமாக வழக்கம். கடவுளின் ஐந்தொழில்கள் என்று. ஆனால் ஒவ்வொரு காரணங்களோடு அதனை முத்தொழில்கள் என்றும் சிலர் கூறுவார்கள். அது என்னவென்பதை முதலிலே பார்ப்போம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற அந்த 3ற்குள் எல்லாவற்றையும் அடக்கி இருப்பவர்கள் சில புத்தகங்களிலே, சில கேள்வி மறுமொழிகளிலே இவ்வாறாக கூறியிருப்பார்கள். அடுத்ததாக கடவுளுக்கு 2 தொழில்கள், அதாவது மறைத்தல், அருளல் என்று கூறுபவர்களும் கூறுகின்ற அந்த வாசகங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். இல்லை கடவுளுக்கு ஒரே ஒரு தொழில்தான் என்று விட்டு, அந்த தொழில் அருளல் என்கின்ற முறையிலே போட்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் பார்த்தால், இந்த ஒரு தொழிலை முதல் பார்த்தோமாக இருந்தால், கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய பேரருளின் காரணமாகத்தான் செய்கின்றான். உயிர்கள் மீது அவன் கொண்ட அந்த பேரருளினாலே தான் எல்லா காரியங்களும் நடைபெறுகின்றன. ஆகவே எல்லாமே அருளல் என்பதற்குள் அடக்கம். அதிலிருந்து அது 2ஆக விரிகின்ற பொழுது, அவன் அருளலினால் பல காரியங்களைச் செய்தாலும், எமக்கு பலவற்றை அவன் மறைத்து விடுகின்றான் காரண காரியத்தாலே. அதாவது இறைவன் எமக்கு அந்த மறைப்பு சக்தியை தந்திருக்காவிட்டால், நாங்கள் நிச்சயமாக வாழ முடியாத ஒரு நிலையிலே இந்த உயிர்கள் இருக்கும். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக பல இடங்களிலே கூறப்படுவது என்னவென்றால், அ எங்களுக்கு பழைய பிறவி ஞாபகத்துக்கு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுவோம். நிச்சயமாக நாங்கள் இந்த பிறவியிலே வாழ முடியாது. காரணம், இந்த பிறவியிலே எனக்கு என்று ஒரு துணைவியார், எனக்கு என்று சகோதரர்கள், எனக்கென்று பெற்றோர்கள், எனக்கென்று பிள்ளைகள், எனக்கென்று பேரப்பிள்ளைகள் என்றெல்லாம் இருக்கின்றார்கள். நாங்கள் அ முந்தின பிறவி ஞாபகமும் எனக்கு இருந்தால், நான் நிச்சயமாக வாழ முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால், அவர்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டால், அல்லது இதை நகைச்சுவையாக கூறுவார்கள், போன பிறவியிலே எனக்கொருவர் கடன் தந்து, அந்த கடனை நான் அடைக்காமல் அந்த பிறவியை நான் நிறைவு செய்திருந்தால், இப்பொழுது அவரை சந்திக்கின்ற பொழுது, அது ஒரு ஆபத்திலே முடியும். அல்லது சிக்கலிலே முடியும் என்று. ஆகவே இறைவன் ஒவ்வொரு பிறப்பிலும் அந்தந்த கணக்குகளை, புண்ணிய பாவ கணக்குகளை அவன் வைத்துக் கொள்ளுகின்றானே ஒழிய, ஏனையவற்றை அவன் எங்களுக்கு மறைத்து விடுகின்றான். அந்த புண்ணிய பாவம் கூட எங்களுக்கு மறைப்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஏற்ற விதத்திலே அனுபவமாக எங்களுக்கு வருகின்றது. ஆகவேதான் அருளலும், மறைத்தலும் அந்த 2 தொழில்கள் என்று
குறிப்பிடுபவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்ததாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்று இந்த 3ஐயும் மட்டும் குறிப்பிட்டு இதுதான் இறைவனுடைய முத்தொழில்கள் என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், இந்த மறைத்தல், அழித்தல் என்பது மறைத்தலும் அருளலும் என்பது முற்றான நிலையிலே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறுதி நிலையாக வருகின்ற ஒன்று. இந்த சாதாரணமான நிலைமையிலே அமைகின்ற மறைத்தல், அருளல் என்பவற்றையெல்லாம் நாங்கள் இதிலே கருத்திலே கொள்ளக்கூடாது. அவன் படைத்து, காத்து, அழித்து. இங்கு அழித்தல் என்கின்ற பொழுது நான் உண்மையிலே ஒடுக்குதல் என்றும் போட்டிருக்கலாம். ஆனாலும் எல்லோருக்கும் தெரிந்ததாக எல்லோரும் இதைத்தான் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற முறையிலே அந்த அழித்தல் என்று போட்டிருக்கின்றேன். அவன் எதனையும் அழிப்பது கிடையாது. அவன் ஒடுக்குகின்றான். ஆகவே அந்த ஒடுக்குகின்ற முறையிலே தான் அதை ஒடுக்கல் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது ஒடுக்குதல். எல்லாவற்றையும் ஒடுங்கச் செய்வது. பின்னர் அவன் ஒரு பிரளயம், ஒரு ஊழி முடிந்த பின்னர் அதனை விரிவாக்குவது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அதாவது சாதாரண வளமையிலே ஐந்தொழில்கள் என்று கூறி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று வைத்திருக்கின்றோம். சரி. இது நாங்கள் எவ்வாறாக எமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்னரும் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். நாங்கள் இறைவனோடு இருந்து இதனை கற்றவர்கள் அருகிலே இருந்து பார்த்துவிட்டு வந்து இவற்றையெல்லாம் கூறுவதில்லை. காண்டல், கருதல், உரை என்கின்ற 3 விதத்திலே நாங்கள் அறிவை கொள்ளுகின்றோம், அதனை கற்பிக்கின்றோம். இங்கு இவையெல்லாம் உரையாகத்தான் நாங்கள் பார்ப்பனவாக இருக்கின்றன. ஆகவே இங்கு இது எவ்வாறு எமது சித்தாந்த அறிஞர்களாலே கூறப்பட்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது பார்ப்போம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று சிவபுராணம். இந்த சிவபுராணத்திலே 41வது, 42வது, 43வது வரிகள் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பேன் என்ற வரிகள் அதிகமானவர்களுக்கு பாடமாக இருக்கும். இதிலே பார்த்தாலும் அந்த ஐந்தொழில்களை மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக்கம் அளவிறுதி இல்லாய் தோற்றம் நிலை முடிவு என்பவை இல்லாதவனே அனைத்து உலகும் எல்லா உலகங்களையும் ஆக்குவாய் படைப்பாய் காப்பாய் நிலைநிறுத்துவாய் அழிப்பாய் அதாவது ஒடுக்குவாய் அருள் தருவாய் அருள் செய்வாய் போக்குவாய் அடியேனை பிறவியில் செலுத்துவாய். அந்த பிறவியில் செலுத்துகின்ற அந்த போக்குவாய் என்பதுதான் இங்கே மறைத்தல் தொழிலை குறித்து நிற்கின்றது. நின்தொழும்பில், தொழும்பு என்றால் தொண்டு, நின்தொழும்பில் என்றால் உன்னுடைய தொண்டில் புகுவிப்பாய் என்னை புகப்பண்ணுவாய் என்று அது தொடர்ந்து போகின்றது. இங்கே முக்கியமாக நான் இதனை இட்டதற்கு காரணம் சிவபுராணத்தில் வருகின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த ஐந்தொழில்களையும் குறிப்பிடுகின்ற இடம். இந்த ஆக்குதல் என்கின்ற சொல்லை காண்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருவது, இப்பொழுது அதனை பயன்படுத்துகின்றவர்கள் வலுகுறைவு இல்லை என்னும் அளவுக்கு நாங்கள் குறைந்து விட்டோம். சோறு ஆக்குதல் என்றுதான் அந்த காலத்திலே நான் சிறுவயதாக இருந்த பொழுது என்னுடைய பேரன் பேத்தியார் எல்லாரும் என்னுடைய அம்மா எல்லோரும் கூறுவது சோறு ஆக்குதல் என்றுதான். அதை காய்ச்சுதல் என்றோ அப்படி கூற மாட்டார்கள், சோறு ஆக்குவது. அதனாலதான் ஆக்க பொறுத்த நீ ஆற பொறுத்தால் என்ன என்ற கேள்வியோடு அங்கு வந்தது. அந்த ஆக்குதல் என்பது படைத்தல் என்ற அந்த கருத்திலே தான் அங்கு வருகின்றது. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல் அல்லது ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குதல் என்ற பொருளிலே வருகின்றது. அதனை நாங்கள் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அது விளங்கும். அடுத்து இன்னொன்று, இது இந்த இப்பொழுது இதை கற்றுக்கொண்டிருக்கின்ற சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பலருக்கு தெரிந்த ஒன்று. திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியாருடைய 4வது குறள் 13 நிலையிலே
முதலாவது அதிகாரத்திலே 4வது, இல்லை திருவருட்பயன் என்று பார்த்தாலும் 4வது குறள். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இறைவனுடைய அந்த தொழிலை பற்றி சொல்லுகின்றார். எவையும் ஆக்கி என்றால் எல்லாவற்றையும், அதாவது இது நாங்கள் முதலே பார்த்திருக்கின்றோம், தனு கரண புவன போகங்களை இவ்வளவற்றையும் அவன் படைக்கின்றான். அழித்து என்று இதிலே கொம்புள இருக்கின்றது. இந்த கொம்புள இருந்தால் சைவ சித்தாந்தத்திலே அழித்து என்றால் கருத்து காத்து மறைத்து. அந்த 2 காத்தல் தொழிலையும் மறைத்தல் தொழிலையும் இந்த அழித்தல் என்பது குறைக்கும். இது இறைவன் உயிர்களுக்காக செய்கின்ற ஒரு பெருங்கருணை என்பதனாலே அந்த அழித்தல் என்கின்ற அந்த சொல் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே காத்து மறைத்து ஆசு உடனடங்க போக்கும். மாசு என்று சொன்னால் குற்றம். நாங்கள் சாதாரணமாக செய்திகளிலும் எங்கள் கல்விகளிலும் பார்த்திருப்போம். மாசு, அதாவது சூழல் மாசடைதல், நீர் மாசடைதல் என்பன எல்லாம். ஆசு என்றால் அதுவும் குற்றம்தான். ஆனால் மாசு என்கின்ற பொழுது சாதாரணமாக பௌதிக நிலையிலே ஏற்படுகின்ற குற்றம். ஆனால் ஆசு என்கின்ற பொழுது ஆன்மாவில் இருக்கின்ற குற்றம். ஆன்மாவிலே என்ன குற்றம் இருக்கின்றது? ஆணவம். இந்த ஆணவம் தான் எங்களிலே இருக்கின்ற குற்றம் அல்லது குறைபாடு. இந்த குற்றத்தை உரிய பக்குவ நிலையிலே இல்லாது ஒழிக்கும். அதாவது ஆசு உடனடங்க போக்கும். இதிலே கூட நான் அந்த ஒழிக்கும் என்பதை மௌலி பயன்படுத்தவில்லை, கொம்பிழி தான் பயன்படுத்தி இருக்கின்றேன், ஒழிக்கும் என்று. அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த ஆணவம் அதுவும் ஒரு நிலையான அனாதியான ஒரு பொருள்தான். ஆகவேதான் அதனை ஒழிக்கும் என்று இல்லாமல் செய்யும் என்று சொல்ல முடியாது. அது இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதுவும் நாங்கள் தொடர்ந்து கற்கின்ற பொழுது எங்களுக்கு அது கூட விளங்கும். அவன், அந்த இறைவன், போகா புகழ். போகா என்றால் நீங்காத, புகழ் என்கின்ற பொழுது அடைக்கலம். ஆகவே எவையும் ஆக்கி அழித்து ஆசு உடனடங்க போக்கும் அவன் போகா புகழ். இதிலும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த 5 தொழில்களையும் உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, திருவெம்பாவையிலே இறுதிப்பாடல். இது பலரும் பாடமாக்கி வைத்திருப்பீர்கள். மிக அருமையான ஒரு பாடல். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள். இந்த தொடக்கத்திலே அவர் கூறுகின்றார், அந்த 2 வரிகளிலே இறைவனுடைய பாதங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கம், எல்லாவற்றிற்கும் இறுதி, முடிவு என்று. அடுத்ததாக போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இது படைத்தலை குறிக்கின்றது, தோற்றம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், காத்தலை குறிக்கின்றது. போகம் என்கின்ற அந்த சொல்லின் காரணமாக போற்றி எல்லா உயிர்க்கும் ஈறாம் இணையடிகள், அழித்தலை குறிக்கின்றது. போற்றி 4 மான்முகனும் காணாத புண்டரீகம், மறைத்தலை குறிக்கின்றது. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், அருளல் நேரடியாகவே அந்த சொல் அங்கிருக்கின்றது, அருளலை குறிக்கின்றது. ஆகவே இங்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிடப்படுகின்றது. போற்றியாம் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாவாய் என்று. இந்த இடத்திலே நான் இதனையும் கூற வேண்டும். இந்த திருக்கோயில்களிலே பாடுகின்ற பொழுது பலரும் இந்த நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் என்ற சொல்லிற்கு பொருள் தெரியாத தன்மையினாலே, ஏனென்றால் இப்பொழுது பலருக்கும் இந்த சொற்களை பிரிக்க தெரியாது, அல்லது இது நான் பிரித்து போட்டிருக்கின்றேன், ஆனால் சேர்த்து எழுதியிருக்கும் அதிகமான நூல்களிலே ஆடேலோர் எம்பாவாய் என்று இருக்கும், ஒரே சொல்லாக. அதனை பிரித்தும் அதாவது அதை படிக்க தெரியாது, அவர்களுக்கு அதனுடைய பொருளும் தெரியாததனாலே மிகவும் ஒரு வினோதமான பிழைகள் விட்டு படிப்பது வழக்கமாக இருக்கும். அதனால் இங்கே அந்த கருத்துகளையும் உங்களுக்கு இதுவரையிலே கதைத்து அந்த தமிழ் கருத்துகளையும் தந்திருக்கின்றேன்.
இதிலே நாங்கள் பயன்படுத்திய சொல்களிலே அழி, அழி என்கின்ற 2ம் இருக்கின்றது. அதனாலே தமிழிலே இருக்கின்ற அந்த 3ஐயும் தந்திருக்கின்றேன். அலி, அழி, அழி என்று 3 சொற்கள் தமிழிலே இருக்கின்றன. ல, ள, ழ என்கின்ற அந்த வேறுபாடுகளோடு, அலி என்பது ஆணுமன்று பெண்ணுமன்றாக இருக்கின்ற ஒரு பிறப்பை குறிக்கும். அழி என்பது கொடு என்கின்ற கருத்து. கொடுத்தல் என்றால் அழித்தல். இதைவிடவும் அந்த அழிக்கு கருத்துகள் இருக்கின்றது. அழி என்றால் வண்டு, இப்படியெல்லாம் கருத்துகள் இருக்கின்றது. நான் அதிகமாக அதற்குள் போகவில்லை. ஆனால் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த சொற்கள் இந்த கொடு என்கின்ற கருத்திலே. அடுத்தது அழி என்றால் இல்லாமல் செய். அதுபோல அழித்து என்று அது வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது கொடுத்து, அழித்து என்று அடுத்த இன்னொரு கருத்து தான் நான் முதலே குறிப்பிட்ட காத்து மறைத்து. ஆகவே சைவ சித்தாந்தத்திலே அழித்து என்ற அந்த சொல்லு வருகின்ற பொழுது நாங்கள் காத்து மறைத்து என்ற அந்த 2 தொழில்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அழித்து என்றால் இல்லாமல் செய்து. அதுபோல ஒலி, ஒளி, ஒளி. ஒலி என்றால் சத்தம், ஒளி என்றால் வெளிச்சம் அல்லது மறைத்தல் என்கின்ற நீ இதனை கொண்டே ஒரு குழந்தை பிள்ளைக்கு நீங்கள் சாக்லேட்டை ஒழிக்க சொன்னால் கருத்து அந்த கொம்பிழி தான் வரும். மறைக்க சொல்லுகிறீர்கள். ஒளி என்று சொன்னால்தான் இல்லாமல் செய்தல் மௌழி. அடுத்தது இந்த ஏலோர் எம்பாவாய் என்றால் அதனை பிரித்தால் ஏல் ஓர் எம் பாவாய். ஏல் என்றால் ஏற்றுக்கொள். ஓர் என்றால் ஓர்தல் என்றால் சிந்தித்தல். எம் என்றால் எமது, பாவாய் என்றால் பெண்களே என்று. உயிர்களை பெண்களாக உருவகித்து நாயகியாக கொண்டு இறைவனை நாயகனாக கொண்டு மாணிக்கவாசகர் அந்த பாவத்திலே தான் இறைவனை கண்டவர். ஆகவே இங்கு உயிர்களை பெண்கள் என்ற முறையிலே தான் அந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அதிகமான திருவாசக பாடல்கள் அப்படித்தான் இருக்கும். ஆகவே அவர் இவற்றையெல்லாம் சொல்லி ஏலோர் எம்பாவாய், இவற்றை ஏற்பாய் சிந்திப்பாய் எமது பெண்களே, அதாவது உயிர்களே, நான் இதுவரையில் கூறியவற்றை நீங்கள் ஏற்று சிந்தியுங்கள் என்கின்ற முறையிலேதான் அந்த ஏலோர் எம்பாவாய் என்பது இருக்கின்றது. சரி, ஆகவே இந்த படைத்தல் என்பதை பார்ப்போமாக இருந்தால் விரிவாக, இறைவன் உயிர்களிடம் உள்ள ஆணவ மலமாகிய அழுக்கினை நீக்க வேண்டியே அவ்வுயிர்களுக்கு உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவிகளும் உயிர் வாழ்வதற்கான உலகங்களையும் 2 பேர் வந்திருக்கிறோம் உலகங்களையும் உலகங்களில் உள்ள நுகர்ச்சி பொருள்களும் ஆகிய எல்லாவற்றையும் படைத்து கொடுக்கின்றான். ஆகவே இதுதான் அந்த படைத்தல் என்பது. இது இன்னொரு விதத்திலே பார்த்தால் தனு கரண புவன போகம் என்பவற்றைத்தான் இறைவன் படைக்கின்றான். காத்தல் என்கின்ற பொழுது அந்த உயிர்கள் குறித்த காலம் வரை அவற்றோடு பொருந்தி வாழும்படியாக அவற்றை நிலைநிறுத்தி காக்கின்றான். ஆகவே எங்களுக்கெல்லாம் இறைவன் தொடக்கம், இந்த பிறவிக்குரிய தொடக்கம், இந்த பிறவிக்குரிய முடிவு, இதிலே என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு நடக்கும் என்பவற்றையெல்லாம் அந்த இறைவன் எங்களுக்கு ஒழுங்காக அதை தந்து கொண்டிருப்பதற்கு பேர்தான், அதை அமைத்து கொடுப்பதற்கு பேர்தான் காத்தல். அடுத்ததாக அழித்தல் என்கின்ற பொழுது அதிலே 2 வகை இருக்கின்றது. 2 வகை என்ன? அதிலே 2 படிநிலைகள். ஒன்று, முற்றாக ஆணவமலம் நீங்கும் நிலையை அடையும் காலத்திலே, அதாவது இந்த உயிர்கள் நாங்கள் எல்லாம் பக்குவப்படுகின்ற காலத்திலே அந்த மலத்தோடு சேர்த்து தான் படைத்து காத்த உடம்பு முதலிய பொருள்களையும் ஒரு சேர போக்கி, ஆகவே ஆன்மாவிற்குரிய எல்லாவற்றையும் அவன் நீக்கி அந்த முத்தியை கொடுக்கின்ற அதுக்கும் பேர் அழித்தல். அடுத்ததாக எங்களுக்கு ஒவ்வொரு பிறவியையும் அவன் தந்து அதிலே சிலவற்றை முடித்துக் கொள்ளுகின்றான். ஒவ்வொரு பிறவியிலும் அந்த உடம்புகளில் பல இல்லாமல் செய்யப்படுகின்றன, மாற்றப்படுகின்றன. இந்த பிரளய காலம் என்று சொல்லி ஒரு ஊழிக்காலம் இருக்கின்றது, அதிலே யாவும் ஒடுங்குகின்றன. இவை எல்லாம் சேர்த்து அழித்தல் என்கின்ற அந்த பொருளிலேதான் வரும். அடுத்ததாக மறைத்தல், அதிலும் 2 இருக்கின்றது. ஒன்று, அந்த முற்றாக அந்த ஆணவ மலத்தை அவன் ஆன்மாவிலிருந்து விலத்தி உயிரை தூயதாக்குவதும் அதுவும் மறைத்தல் தான்.
அடுத்ததாக அந்த நிலையை அடையும் முன்னர் பல பிறவிகளையும் எடுக்கும்போது ஒவ்வொரு பிறவி காரியங்களையும் ஆன்மாவுக்கு மறைத்து வைக்கின்றான் இல்லையா? நான் முதல் கூறியது போல எனக்கு தெரியாது நான் எவ்வளவு பிறவிகள் எடுத்தேன், ஒவ்வொரு பிறவியிலும் யார் யாரோடு நான் வாழ்ந்தேன், இவையெல்லாம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுவும் மறைத்தலுக்குள் தான் வருகின்றது. ஆன்மா சிக்கல் இல்லாமல் தனது பட்டறிவை வளர்க்க இதுவே உதவியாக அமைகின்றது என்றதையும் நாங்கள் இதிலே பார்க்கலாம். இதில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் இருப்பவர்கள் நான் அவதானிக்கின்ற பொழுது சற்று அனுபவம் உள்ளவர்களும் இதிலே இருக்கின்றீர்கள். அதிலே சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நேரடியாக தொடர்பட்டிருக்கலாம். ஒருவரை முற்பிறவிக்கு, அதாவது முற்பிறவிக்கு அவரை இட்டுச் சென்று அவரை அதாவது அதை அதை ஒருவர் அதை ஆற்ற வேண்டும். எனக்கு அந்த அதை செய்யக்கூடிய நிலைமை பக்குவம் எனக்கு இருக்குமாக இருந்தால் என்று சொல்லி ஒருவர் இருப்பார். அவர் ஒருவரை முற்பிறவிக்கு இட்டுச் சென்று அப்பொழுது அவருக்கு நடந்தவற்றை எல்லாம் கேட்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறை நானும் அதிலே சில கல்விகளை பயின்றிருக்கின்றேன். இந்த நாட்டிலே, அதாவது பிரித்தானிய நாட்டிலே அதிலே வல்லுனராக இருந்த ஒருவரோடு சேர்ந்து நான் செயலாற்றி ஒரு 2-3 ஆண்டுகள் அதிலே ஈடுபட்டிருக்கின்றால் அவரோடு ஒரு மாணவனாக சேர்ந்து அதை பற்றி ஆராய்ந்திருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே அதில் எனக்கு நம்பிக்கையும் இருக்கின்றது. அது அனுபவத்தாலே வந்த ஒரு நம்பிக்கை. ஆகவே அப்படியான தன்மைகளும் இருக்கின்றன. ஒருவரை நாங்கள் மயக்கி அவரை முற்பிறவிக்கு அல்லது அதற்கு முந்திய பிறவிக்கு அல்லது அதற்கு முந்திய பிறவிக்கு என்று கூட அவர்கள் எடுத்துச் செல்லுகின்ற சிலர் இருக்கின்றார்கள். அதனை நேரடியாக பார்க்கின்ற பொழுது நம்ப வேண்டிய ஒரு நிலையிலே தான் இருக்கின்றது. ஆனாலும் சாதாரணமாக அது இல்லை. அது அந்த நிலை யாருக்கும் இல்லை என்கின்ற முறையிலே தான் அந்த மறைத்தல், சாதாரணமாக இருக்கின்ற மறைத்தல். அடுத்ததாக அருளல். இப்பொழுது நாங்கள் சொன்ன எல்லாமே இறைவனுடைய திருவருள். அந்த குணமும் அதனுடைய வெளிப்பாடாகிய அவனுடைய தொழிலும் ஆகும். இப்பேருதவியை செய்யும் இறைவனே உயிர்களுக்கு நீங்காத புகலிடமும் ஆவான். அதனால்தான் அவனுக்கு பதி என்ற அந்த சொல் இருக்கின்றது. நாங்களே பார்த்திருக்கின்றோம். பதி என்றால் அடிப்படை கருத்து, ஆதாரமாக இருப்பவன் என்பது. இதை நான் முந்தி படித்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இது கூட நாங்கள் தொடர்ந்து அதனைத்தான் பார்க்கின்றோம். இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற அந்த தன்மை. அவன் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன், பேர் அருள் கொண்டவன். அப்படிப்பட்ட இறைவன் எம்மை படைத்திருந்தால் நாமும் அவனைப் போலே அல்லவா இருந்திருப்போம். ஏனெனில் அவனுக்கு எந்த வல்லமையும் கருணையும் உண்டு. இவ்வாறு நடக்கும் என்ற அறிவும் உண்டு. ஆகவே இந்த உயிர்களை படைத்தால் இந்த உயிர்கள் இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற இவ்வளவு அனர்த்தங்களையும் ஏற்படுத்துபவர்களாகத்தான், கொடுமைகளையும் ஏற்படுத்துபவர்களாகத்தான் இந்த உயிர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த அருள் கொண்ட அவன் இந்த உயிர்களை படைத்திருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் அவன் படைத்ததாக நாங்கள் எடுப்பதில்லை. ஆக குறைந்தது நாங்கள் நல்லவர்களாகவாவது இருந்திருப்போம். ஆனால் அவ்வாறு இல்லை. எனவேதான் உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்கின்ற அந்த கொள்கையிலே சைவ சித்தாந்தம் அதை அனுமானித்து இருக்கின்றது. அடுத்ததாக உலகில் உள்ள சில சமயங்கள் உயிர்களின் படைப்பு இறைவனுடைய திருவிளையாடல் என்று கூறும். இறைவன் தன்னுடைய விளையாட்டிற்கு இவ்வாறு உயிர்களை வருத்தும் கொடுமை மிக்கவன் அல்லன். அவன் பேர் அருள் மிக்கவன். இதனாலும் அவன் படைக்கவில்லை என்பது சைவத்தின் கொள்கை. இதற்கு என்னுடைய மனதில் வந்ததை போட்டிருக்கின்றேன். ஒரு தாய்மானவருடைய ஒரு பாடல் தொடங்குகின்றது. என்றுளை நீ அன்றுளன் யான் என்று அவர் இதொரு இறைவனோடு ஒரு சவால் விட்டது போல தொடங்கி, ஆனால் அவர் தாய்மானவருடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும், மிக இரக்கமாக பாடுவார். ஆனாலும் தொடங்குகின்ற பொழுது இப்படி பாடுகின்றார். நீ என்று இருக்கின்றையோ அன்றைக்கு நானும் இருந்தவன் என்று. அதனுடைய கருத்து இறைவனைப் போலவே எங்களுக்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் அவன் பெரும் சக்தி, அவன் அறிவே வடிவம், அவனுக்கு தொடக்கமும் தெரியும், முடிவும் தெரியும், இல்லை என்றால் அது எப்படி என்றும் தெரியும். ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகவே அந்த பாடலையும் இங்கு நான்
போட்டிருக்கின்றேன். அதாவது பதி, பசு எல்லாமே வந்து அனாதியானவை என்கின்ற அந்த கருத்தை ஞாபகத்திலே திருப்பியும் வைப்பதற்கு. ஆகவே என்ன நடக்கின்றது? இறைவன் உயிர்களை நோக்குகின்றான். உயிர்கள் நன்றாக வரக்கூடியவை, முயன்றால் நல்ல எதிர்காலம் உள்ளவை, அவை என்றும் ஆசைப்படுவது இன்பத்தையே. இவை இறைவனுக்கு தெரியும். ஆனால் ஆணவம் என்னும் இருளால் பீடிக்கப்பட்டவை. எனவே பேரின்பத்தை அனுபவிக்கும் பக்குவம் இல்லாதவை. ஆனாலும் அப்பக்குவத்தை முயன்று அடையக்கூடியவை. அது எங்களுக்கே தெரியும். ஏனென்றால் இந்த வகுப்பிலே கூட நாங்கள் ஏன் படிக்கின்றோம்? இதனை முயன்று நாங்கள் அந்த பாதையிலே செல்வதற்கு பார்க்கின்றோம். ஆகவே அவனுக்கு அது தெரியும். அவன் பேர் அருள் கொண்டவன். பேரின்பத்தை எமக்கு அருளுவதற்கு, உயிர்களுக்கு அருளுவதற்கு பேரருள் கொள்ளுகின்றான். உயிர்களை கடையேற்ற நினைக்கின்றான். ஆனால் உயிர்களோ சொல்லித் திருந்தாதவை. இதெல்லாம் நாங்கள் படித்ததை தொகுத்து தருகின்றேன் உங்களுக்கு. உயிர்களோ நாங்கள் சொல்லித் திருந்த மாட்டோம். அதுவும் எமக்கு தெரியும் நன்றாக. நாங்கள் சொல்லித் திருந்துவது கிடையாது. பட்டறிந்துதான் நாங்கள் திருந்துவோம். அதுவும் சிலவற்றிலே ஒருக்காப்பட்டு எங்களுக்கு சரி வராது. நாங்கள் எத்தனையோ ஆயிரம் தடவைகள் பட்டு அனுபவித்து கடைசியிலே தான் திருந்துகின்ற தன்மையை கொண்டவர்கள். ஆகவே இந்த உயிர்கள் கடை தேறுவதற்காக அவன் மீண்டும் மீண்டும் நமக்கு வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த உயிர்கள் தாமாக அறிய மாட்டாதவை, அறிவித்தால் அறிபவை. ஆகவேதான் அவன் பலவற்றை எங்களுக்கு அந்த அறிவை ஏற்படுத்துவதற்காக எமக்கு அகப்புற கருவிகளின் துணைகளை தேவைப்படுகின்ற ஆன்மா என்பதனாலே எமக்கு அவற்றையெல்லாம் தருகின்றான். நாங்களோ இயல்பாக ஆணவத்தோடு உள்ளவர்கள், அறியாமையிலே மூழ்கி உள்ளவர்கள். இந்த ஆணவம் இருள் போன்றது, ஒன்றையும் அறிய விடாது. அது மட்டுமல்ல, நாங்கள் திருவருட்பயனிலே மிக அழகாக அதனை பின்னர் பார்ப்போம். ஆணவம் ஒன்றையும் அறியவும் விடாது, தன்னையும் காட்டாது. அப்படிப்பட்ட தன்மை கொண்டது. செம்பிலே களிம்பு போல உயிரை, ஆன்மாவை ஆணவம் பீடித்துள்ளது. தேய்க்க தேய்க்க படியும். இந்த களிம்பு என்று ஏன் சொல்லி இருக்கின்றால், நாங்கள் தேய்த்து தேய்த்து புளி போட்டு கழுவ கழுவ மினுங்கும், ஆனால் மீண்டும் பிடித்துவிடும். அப்படித்தான் எங்களுடைய இந்த ஆணவம். குறைவது போல் இருக்கும், ஆனால் மீண்டும் அது வளர்ந்தே விடும். தொடர்ந்து தேய்த்து கழுவியபடி இருந்தால் மினுங்கும். எனவேதான் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அல்லல் படுகின்றோம். இறைவன் உயிர்களுக்கு உடம்பை படைத்து, உடம்பில் உயிர் விளக்கம் பெறவல்ல கருவிகளை படைத்து, உடம்பும் உயிரும் ஒன்றாக வாழ்வதற்கான உலகை படைத்து, அவ்வுலகிலே தேவையான பல ஏதுக்களை படைத்து, அவற்றை அனுபவிக்கவல்ல நுகர்ச்சி பொருள்கள் நிறைந்த வாழ்வை தருகின்றான். காரணம், நாம் பட்டறிந்து திருந்த, ஆணவத்தை அகற்ற வழி செய்கின்றான். தூய்மை அடைந்து பேரானந்தமாகிய தன்னை அடைய பேருதவி செய்கின்றான். ஆன்மாவின் ஆசைகளுக்கிடையே இறைவன் குறுக்கிடுவது இல்லை. இது அடுத்த ஒன்று. நாங்கள் ஒரு பெரிய பிழையை செய்ய போகும் பொழுதும் இறைவன் வந்து குறுக்க வந்து எங்களை கூப்பிட்டு நீ இப்படி செய்யாதே என்று சொல்ல போவது இல்லை. ஏன்? நாங்களும் அவனை கருதப் போவது இல்லை. நாங்கள் சாதாரண ஆன்மாக்கள். ஆணவத்தின் துணையோடு நாங்கள் பலவற்றை அந்த தன் முனைப்போடு செய்பவர்கள். ஆகவே தன் முனைப்போடு செய்கின்ற பொழுது அவன் குறுக்கிட மாட்டான். ஆனால் செய்கையின் பயனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். தப்பிக்க முடியாது. இது நினைவில் வந்தவற்றை நான் இப்படி போடுவது வழக்கம். இந்த சங்கப்பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. யாதுமூரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது புறநானூற்று வரிகள், கணிகன் பூங்குன்றனாருடையது. அதாவது தீமையோ நன்மையோ எமக்கு பிறர் தந்து வருவது அல்ல, நாங்களே எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுவது. ஆகவே என்ன நடக்கின்றது? சாதாரண உலகியல்லே எங்களுக்கு தெரியும், பொதுவாக அழுக்கை போக்குவதற்கு நாங்கள் இன்னொரு அழுக்கினாலே தான் தேய்க்கின்றோம், இல்லையா? அந்த காலத்திலே இப்ப நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது சட்டிபானையை தூக்கி முத்தத்திலே வைத்துவிட்டு மண்ணும் சாம்பலும் போட்டுத்தான் கழுவுவோம். மண்ணும் சாம்பலும் என்ன? அழுக்கு. ஆனா இந்த காலத்திலே நாங்கள் ஃபேர் லிக்விட வேண்டி போடுவோம். அது என்ன? அதுவும் அழுக்குத்தான். ஆனால் அது ஒழுங்காக ஒரு போத்தலிலே வருகின்ற ஒரு அழுக்கு.
எங்களுடைய உடம்பிற்கு என்ன போடுகின்றோம்? சவர்க்காரம் போடுகின்றோம். சவர்க்காரம் அல்லது இப்ப அந்த சவர்க்காரம் இல்லாமல் போய் அந்த என்ன அது திரவமாக வரும். அதாவது பாடி வாஷ் என்று. அதுவும் என்ன? அழுக்குத்தான். ஆகவே ஒரு அழுக்க நாங்கள் போக்க இன்னொரு அழுக்கத்தான் போட்டு தேய்க்கின்றோம். பின்னர் எல்லா அழுக்குகளும் போகத்தக்கதாக கழுவுகின்றோம். இல்லையா? நாங்கள் அழுக்கு போய்விட்டது என்று விட்டு நாங்கள் விடுவதில்லை. நீர் ஊற்றி அதை கழுவ வேண்டும். நாங்கள் போட்ட அழுக்கும், இருந்த அழுக்கு எல்லாம் போக வேண்டும். அதுபோலவே இறைவன் மாயை என்னும் அழுக்கை எங்களுக்கு தருகின்றான். இதுதான் அந்த விளக்கம். இறைவன் தருவது அந்த மாயை என்கின்ற ஒரு அழுக்கு. அதனை ஏன் தருகின்றான் என்றால், எங்களிலே இருக்கின்ற அந்த ஆணவம் என்கின்ற அழுக்கை போக்க. அந்த தேய்க்கும் பொழுது என்ன நடக்கின்றது? சிலர் இதை கேள்வியாக கூட கேட்டிருக்கின்றார்கள், ஏன் இறைவன் எங்களுக்கு ஒரே அடியாக தன்னுடைய அருளை தருவதில்லை என்று. காரணம் என்னவென்றால், நான் ஃபேர் லிக்விட் எடுத்து ஒரு பாத்திரம் கழுவுகின்ற பொழுது அதற்கு போட்டுவிட்டு என்ன மாதிரி தண்ணி விடுவேன்? மிக குறைவாகத்தான் அந்த நீரை விடுவேன். இறைவனுடைய திருவருள் என்பது இங்கு நீருக்கு உவமானமாக வருகின்றது. ஆகவே திருவருளும் மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்பொழுதுதான் ஆன்மா ஒரு சிறிது விழிப்போடு கன்மத்தை செய்யும். அந்த கன்மம் தான் ஆன்மாவை தேய்க்கின்றதாக அமைகின்றது. இல்லையா? ஆகவே தேய்க்கும் பொழுது நாங்கள் எப்படி பாத்திரங்களை கழுவுகின்ற பொழுது சிறிதளவு நேர் விட்டு இன்னொரு அழுக்கை நாங்கள் அதிலே போட்டு தேய்க்கின்றோமோ, அதுபோல சிறிதளவு திருவருளிலே நாங்கள் புண்ணியம், பாவம் என்னும் அந்த 2 கன்மமும் தான் எங்களை தேய்க்கின்றது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இது கூட சிவபுராணத்திலே வருகின்ற சொற்கள். நன்றாக தேய்த்து அழுக்கு முற்றாக நீங்கிய நிலைமையிலே தண்ணீர் விட்டு கழுவுகின்றோம். அப்போது நீர் நன்றாக பாயும். இல்லையா? அப்ப அந்த அழுக்கு பாத்திரத்திலிருந்து நன்றாக நீங்கி விட்டது என்கின்ற பொழுது, அந்த பாத்திரத்திலே தேய்க்கப்பட்ட அழுக்குகளும் இருக்கும். நாங்கள் போட்டு தேய்த்த அந்த ஃபேர் லிக்விடோ அல்லது சாம்பலோ அல்லது மண்ணோ ஏதோ அதுவும் இருக்கும். எல்லா அழுக்கும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் பாத்திரம் இப்பொழுது சுத்தமாகி தூய்மையாகி விட்டது என்று. அந்த நேரத்திலே நாங்கள் தண்ணீரை அப்படியே முழுக்க திறந்து விட்டு அதை கழுவுவோம். அதுபோலத்தான் நாங்களும் பக்குவம் அடைந்த பொழுது இறைவனுடைய திருவருள் முற்றாக எங்கள் மீது படியும். இது இன்னொரு விதத்திலே நாங்கள் பின்னாலே படிப்போம். அந்த இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்று. அந்த சத்தினிபாதம் என்பதுதான் இந்த திருவருள் முற்றாக எம்மீது ஆன்மாக்கள் மீது படிகின்ற நிலை. அதுபோல திருவருள் எம்மை ஆன்மாக்களை முற்றாக கழுவுகின்றது. விண்ணோர் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி என்று இப்படியே அந்த சிவபுராணம் செல்லும். இந்த வரிகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். பொருள் வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே, கொடிய வினையில் சிக்குண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்யத் தகுந்தது செய்யத்தகாதது என்னும் விதிகளால் கட்டி. அவன் அந்த நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிறவிகளிலே புண்ணியத்தை செய்கின்றோம், பாவத்தை செய்கின்றோம். இந்த புண்ணியமும் பாவமும் தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. நான் ஒவ்வொரு பாடத்திலும் இதை பற்றி சற்று கூறுவது வழக்கம். இந்த புண்ணிய பாவத்திலே இந்த பிறவிக்கு ஏற்ற அளவிலே பொருந்துகின்ற அளவிலே அவன் நமக்கு சுமத்தி இருக்கின்றான். அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அதே நேரத்திலே புதுக்க நாங்கள் புண்ணிய பாவங்களையும் செய்து கொள்ளுகின்றோம். ஆகவே மாறி மாறி இந்த கணக்கு ஒரு லைஃப் கணக்கு. அதாவது இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாங்கள் 2யும் எப்பொழுது இல்லாமல் பண்ணலாம்? புண்ணியத்தையும் பாவத்தையும் தன்முனைப்பு இல்லாமல் இறைவன் பெயரினாலே நாங்கள் காரியங்களை ஆக்க வேண்டும். இறைவன் பெயரினாலே நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அவ்வாறு ஆன்மா சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்யுமாக இருந்தால், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் கேட்பது போல நாங்களும் அந்த நிலைக்கு எங்களை ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த நிறைவான அருளல் என்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் வருவோம்.
சரி. இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்தது இறைவனுடைய ஐந்தொழில்கள். அந்த ஐந்தொழில்களை நாங்கள் பார்த்ததற்குரிய காரணம் என்னவென்றால், கோயில்லே நடக்கின்ற பூசை நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல, இந்த கோயில் பூசைகள் வந்து எப்பொழுதும் வந்து இறைவனுடைய ஐந்தொழிலை அடிப்படையாகக் கொண்டுதான் நடக்கின்றது. அப்ப அதனுடைய விவரத்தை நாங்கள் அடுத்த அதிகமாக 2 வகுப்புகளிலே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அவ்வாறு பார்த்துவிட்டு நாங்கள் இன்னும் ஒரு 4, 5 வகுப்புகளுக்கு பின்னால் தான் நாங்கள் நேரடியாக திருவருட்பயனுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். அந்த திருவருட்பயனுக்குள்ளே போகின்ற பொழுது, நாங்கள் சிவப்பிரகாசத்தில் இருந்தும் தேவையைப் பொறுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் சில பாடல்களை. ஏனென்றால் சிவப்பிரகாசத்திலே 100 பாடல்கள், பெரிய பாடல்கள் அவை. ஆகவே திருவருட்பயனைத்தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு போவோம். அது நிறைவுற்று அதற்கு பின்னாலும் தொடர்கின்ற பொழுது நாங்கள் சிவப்பிரகாசத்தை ஒழுங்காக படித்துக் கொள்ளலாம். அல்லது அதற்கு முதல் கொடிக்கவி, கொடிக்கவியிலே 4 பாடல்கள், சில இடங்களிலே 5 பாடல்கள் என்று சொல்லி 5வது ஒரு பாடலும் இருக்கின்றது. சிலர் அதனை இடைச்செருகல் என்று சொல்லி வாதிடுகின்ற ஒரு வழக்கமும் இருக்கின்றது. ஆனபடியினாலே நாங்கள் 5யுமே பார்த்துக் கொள்ளுவோம் இந்த செய்திகளோடு என்கின்ற அந்த தன்மைகளையும் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது யாராவது ஏதாவது கேட்க விரும்பினால் தயவு செய்து நீங்கள் உங்களை அந்த ஒலிவாங்கியோடு இணைத்துக் கொண்டு உங்கள் கேள்விகளை கேளுங்கள். ஒருவரும் ஒன்றும் கேட்கவில்லை. ஆகவே நான் இந்த பூசை முறைகளிலே சிலவற்றை நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த நேரம் முடிகின்ற பொழுது அது தானாகவே நிற்கட்டும். இந்த கோயில் பூசைகளிலே நான் இந்த விளக்கத்தை முதலிலே கொடுப்பதற்கு காரணம் அதிகமாக என்னுடைய வகுப்புகளிலே என்னவென்றால், இந்த கோயில்களிலே ஒரு சிக்கல் இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குடும்பமாக வருவார்கள். குடும்பமாக வந்து அங்கு இருக்கின்ற பொழுது, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அந்த பூசைகளிலே கூட ஈடுபாடு இருக்கும். ஆனால் அடுத்தவர் இதற்காக வந்திருப்பார். அது மாறி யாராயும் இருக்கலாம், குடும்பத்தை பொறுத்தது. பிள்ளைகள் வந்து அதிகமாக மிகச் சுருக்கமான நேரத்திலே மீள வேண்டும் என்று இருப்பார்கள். சிலருக்கு உண்மையாகவே ஒரு காரணமும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த கோயிலையோ அல்லது கோயில் பூசைகளையோ அல்லது அதனை ஆற்றுகின்ற அர்ச்சகரையோ தூற்றுகின்ற வகையிலே கதைப்பவர்களை கூட நான் கேட்டிருக்கின்றேன். உண்மையிலே என்னவென்றால், ஒருவர் சீவியம் முழுக்க கோயிலுக்கு போக வேண்டும் என்றும் இல்லை. அவர் அதெல்லாம் அவரவர் பக்குவ நிலையை பொறுத்தது. நாங்களே தொடக்கத்திலே பார்த்திருக்கின்றோம். கோயில் என்பது பதி, பசு, பாசம் என்கின்ற அந்த அமைப்பிலே உள்ளது. நாங்கள் அங்கு செல்லுவதன் மூலம் அதற்குரிய பலன் என்னவென்றால், எங்களுடைய ஆணவத்தை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்மையிலே தான் நாங்கள் கோயில்களை நாடி